டேய் மாஸ்டர், என்ன கக்காவை காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றேன். ஜிங்கோ, நான் ரொம்ப மோசமானவன், என்ன டென்ஷன் ஏத்தாத. நீ என்ன லவ் பண்ணி தான் ஆகணும். ஜிங்கோ, என்ன நீ லவ் பண்ணாலும் பண்ணலனாலும் எனக்கு சந்தோஷம் தான் முக்கியம். ஜிங்கோ முக்கியம். ஓ ஸ்வீட். எப்பா டே, எப்படா பாயசம் மாதிரியே பேசுற? எல்லா பொண்ணுங்கிட்டயும் ஜஸ்ட் ஸ்டாப். நான் உன்னை அண்ணாவை தான் பார்க்குறேன். நாலாவது பிரேக்கப். உன்னை பார்க்காம இருக்க முடியல, பேசாம இருக்க முடியலன்னு சொன்னியே, அது அத்தனையும் உருட்டா ஜிங்கோ? ஆமாம் பொரு, அது எல்லாமே மிக்சியில் அரைச்ச மிதமான உருட்டு. எனக்கு லீஸ் மேலதான் ஆசையா இருக்கு. இல்ல, இப்படி நடக்க விட மாட்டேன் பெரியப்பா. ஐயோ பாஸ், உலகத்துல டேஞ்சரான இன்கிரீடியன்ட் இருக்க ஒரு ஃபுட் வருது பாஸ். என்னடா சொல்ற? யாரா அது? வந்துட்டேன்டா மாவனே. சொல்றா மாவனே, என்னடா ஆச்சு? ஏன்டா அழுவுற? பெரியப்பா, எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு பெரியப்பா. எல்லாத்துக்கும் காரணம் மாஸ்டர் தான். இஷ்டத்துக்கு லீஸ் மட்டுமே அதிகமா சாப்பிட்டு இப்படி பண்ணிட்டான் பெரியப்பா. அவனை அழிச்சு ஆகணும். அவ்வளவுதானே. இப்ப பாரு, ஹிமா கோய் பாபிசா, ஹிமா கோய் பாபிசா. தூ. ஐயோ டேய், ஓடுற செய்யறோம். என்னடா அந்த கெட்ட பேக்டர் தொடப்பு கட்டால அடிச்சு தோத்தினாலும் போவே இல்லை. இப்போ என்னடா தெரிச்சு ஓட்டுறானுங்க? ஐயோ பாஸ், அந்த அக்ரைலமேட் ரொம்ப மோசமானது பாஸ். இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப கிறிஸ்பா மொறுமொறுப்பா வரணும்னு ஹை ஹீட்ல வறுப்பாங்க பாஸ். அப்போ அதில் இருக்கிற அமினோ ஆசிட், ஹீட்டு, ஸ்டார்ச்லாம் சேர்ந்து அக்ரைலமேட் ஃபார்ம் ஆகுது பாஸ். அது ஒரு ஹியூமன் கார்சினோஜன் பாஸ். கார்சினோஜனா? அப்படின்னா கேன்சர் வந்துடும் பாஸ். ஐயோ, என்னடா சொல்ற? இது தெரியாம இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிட்றேன்டா. இனிமே தானே பார்க்க போறீங்க இந்த அக்ரைலமேடோட ஆட்டத்தை.